நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் அங்க வந்தேன். உங்களுக்கு இப்ப எதை பத்தி பேசணும், என்ன பேசணும்? உன்கிட்ட தனியா பேசணும். நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உன்னை புரிஞ்சுக்கிட்டதால தான் பேசணும்னு சொல்றேன். நீங்களும்னா வேற யாரு? ஆந்த கண்ணி. என்னடா? அப்பனா ஓகேவா? எதுக்கு ஓகேவா? நம்ம லவர்ஸ் தானே. என்ன லவர்ஸா? ஓனா முடிஞ்சு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதான் நேரம் நல்லா இருக்கு. எனக்கான தேவதையை பார்த்துட்டல்ல. உனக்கு செருப்பு பிய்ய போது பார்த்துட்டே இரு. பரவாயில்ல அந்த கண்ணி, பிஞ்சே தச்சுக்கலாம். போடா ஓனா முடிஞ்சு, உன் வாய் தானே தைக்கணும். எனக்கு ஓகே தான் அந்த கண்ணி. பஸ் வந்துருச்சு வாங்கக்கா. போடா கேன பயிரு. மச்சா வாடா, பஸ் கிளம்ப போகுது. மாப்பிள்ள பஸ் போனா போகுது, நம்ம தான் கார்ல வந்திருக்கோம்ல. சரிடா, நீ கார்ல வேணா, பஸ்ல போற. மாப்பிள்ள பஸ்லயே போறோம். ஆமாடா, கார் மாப்பிள்ள. இருக்கட்டும்டா, அப்புறம் எடுத்துக்கலாம். எதுக்கு இப்போ பஸ்ல ஏறின? எங்க போறோம்? தெரியல மச்சான். தெரியலையா? என்னடா மூளை என்ன குழம்பிடுச்சா என்ன? உனக்கு தானே, எனக்கு தெரியும்டா. என்ன இவங்களும் பஸ்ல வராங்க? கன்ஃபார்ம் நிலாக்கா தான் பார்க்க வந்திருக்காரு. நீங்களா? ஆமா நான் தான். நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தியோ? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இப்பயாவது பேசுனியே. காலையில அவ்வளவு நேரம் பேசி ஒரு வார்த்தை கூட பேசல. தேங்க்யூ. என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இவங்களை ஃபாலோ பண்றதே எனக்கு வேலை. இங்க என்ன உங்களுக்கு வேலை? இங்க எதுக்கு வந்தீங்க? ஹலோ மேடம், இது பஸ் ஸ்டாப். இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ போறீங்களா இல்லையா? லூசா நீ? பஸ் ஸ்டாப்க்கு எதுக்கு வருவாங்க? பஸ் வரட்டும், நான் போறேன். நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? மெதுவாமா, கழுத்து சுளுக்கி போகுது. ஏன் இப்படி நடந்துக்கிறா? உங்களை நான் 2 வருஷமா தேடிட்டு இருந்தேன். ஒரு நாளாவது உங்களை பாத்திர மாட்டேன்னு எப்படி எங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஏன் தான் உங்களை பாத்திரன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்காமலே இருந்திருக்கலாம். கனவுலயே உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. நீங்களும் பாரு, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. என்ன நீலா தூங்கிட்டா? மச்சான், மலர நீ கூப்பிடா. எதுக்குடா? எல்லாம் உனக்காக தான் மச்சான். நீ கூப்பிடா, நான் சொல்றேன். மாப்பிள்ள, எனக்காக தான் பஸ்ல வந்தோமா? தேங்க்ஸ் மாப்பிள்ள. அதெல்லாம் இருக்கட்டும், மலர வர சொல்லு. ஓகேடா. என்ன பண்றான் இவன்? ஏங்க ஆந்த கண்ணி, என்னடா இவனுக்கு என்ன இப்படி நிக்கிறான்? இங்க வாயா. எதுக்கு? நான் வரல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வா. நான் வரல. எதனா இங்கே சொல்ல, எனக்கு காது கேட்கும். ஆந்த கண்ணி, உனக்கு மட்டும் இல்ல, பஸ்ல இருக்கவங்களுக்கு காது இருக்கு, அது கேட்கவும் செய்யும். இங்க வா. பர்சனல் வாங்கிட்டு மட்டும்தான் சொல்லணும், வா. ஊனம் எதுக்கு வர சொல்றான்? முக்கியமான விஷயம் வேற சொல்றான். ஒருவேளை நிலாக்கா அபிசார பத்தியா இருக்குமா? போய் என்னன்னா கேட்டுட்டு வர்றான். என்ன வர சொல்லிட்டு வாயை பறந்துட்டு இருக்கான்? ஏய் முட்டைக்கண்ணா, எங்க பாத்துட்டு இருக்க? அட பாவி, உன்னை நம்பி வந்தேன் பாரு. எனக்காக வந்தேன்னு சொன்னப்ப லைட்டா டவுட் வந்தது, இருந்தாலும் நம்பிட்டேன். என்ன நடக்குதுங்க? சாரி இப்படி பண்றாரு. ஊருக்கு போற பஸ் யாரன்னா பார்த்து நிலாக்கா தான தப்பா பேசுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஓனா மூஞ்சி தான். இவன் மூஞ்ச உடைச்சிடுறேன். ஆந்த கண்ணி என்ன நம்மள மாறிக்கிறா? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எது தெரியாதா? அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? பிளான் பண்ணி தான் இப்படி பண்ண கடங்காரா? எனக்கே தெரியாதுமா. அவன் பிளான்ல நானும் சிக்கிட்டேன். உன் மண்டியை உடைக்க போறேன். ஒழுங்கா அவர் வர சொல்லிட்டு. மாப்பிள, டேய் அபி. டேய் வாடா போலாம்.
போலாமே. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. இப்படியே போலான்னு தோணுது. மாப்பிள்ளை என்ன பேசுற? எனக்கு புரியல. எனக்கு எதுவும் புரியல. நல்லா இருக்கு. நான் இப்படியே இருக்கேன். நிலாக்கா வேற அவர் மேல சாஞ்சிட்டு தூங்குறாங்களே. டேய் கவுக்கண்ணா, என்னடி? இருடா அவனுக்கு இருக்கு. சார் சார் இங்க பாருங்க. சொல்லுங்க மலர். சார் எழுந்திருக்கிறீங்களா? ஏன் மலர்? எனக்கு கால் வலியா இருக்கு. நான் உட்காந்துக்கிறேன். சார் நீங்க இந்த சீட்ல உட்காருங்க. வேணாம் மலர், நீங்க போய் உட்காருங்க. நிலாக்கா. மலர் சத்தம் போடாதீங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல. இல்ல சார், நீங்க எழுந்து இந்த பக்கம் வாங்கலாம். பரவாயில்ல மலர், இருக்கட்டும். நான் இங்கே இருக்கேன். பரவாயில்லையா? இப்படி நடந்துக்கிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. இவர் பண்றதை பார்த்தா நிலாக்கா லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். நிலாக்காக்கு அப்படி ஆனது தெரியுமா? இல்ல என்ன கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரா? நிலாக்காட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தடுமாறுறாங்க. யாருக்கிட்ட கேட்டா தெரியும்? இந்த ஓனமுஞ்சிட்ட கேட்கலாமா? வேணாம், அவன் ஒரு அருளூஸ். நம்ம ஒன்று கேட்க போய் அவன் ஒன்று வளருவான். என்ன சொல்லிட்டியா? பழங்க மண்டியா, உன்னை நிலா நைட்டே சொல்லி கொடுக்குறேன். உன்னாலதான்டா. பொடியா ஆந்த கண்ணி. அடுத்த ஸ்டாப் வந்து நான் இறங்கிடுவேன். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. நீ என்ன லவ் பண்றல்ல. நீ தான் உருப்படியே மாட்டேன் உன் வாயில தீய வைக்க. ஆனந்தி இந்தாங்க. என்னங்க இது? யாருக்கு? யாருக்கா? உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு தாங்க. எனக்கா? என்னங்க இருக்கு? என்ன இருக்குன்னு வீட்டுல போயிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. ஓகேங்க. gift வாங்கலாம் தான் வந்தீங்களா? நாங்க வந்ததால கொடுத்தீங்க, இல்லைன்னா எப்படி கொடுத்துருப்பீங்க? உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இந்த gift கொடுத்து தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களா? என்ன பார்க்கலையா? நீங்க இப்படி தானே? நடுவில் இப்படி ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. சரியா போச்சு. ஆனந்தி உங்களை பார்க்க தான் அந்த gift. நான் ஃபர்ஸ்டே எதனா உங்களுக்கு வாங்கி தரணும்னு நினைச்சேன். டைம் கிடைக்கல. அதான் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. பார்க்காம பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க வாங்கி கொடுத்தா எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? பிடிக்கும். ஆனந்தி உங்களுக்கு என் மேல வருத்தம் எதுவும் இல்லை தானே? இருக்கே. இருக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க வாங்க போங்கன்னு சொல்றீங்கல்ல, நீ வா போன்னு சொல்லலாம்ல. சொல்லலாமே. ஆனா இப்போ இல்ல. மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. நீங்க என்ன நீ வா போன்னு பேசுங்க. ஆனந்தி எனக்கு சடனா அப்படி சொல்ல வராது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க. ஆனந்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. அபி பத்தி தான். அபி ஒரு பொண்ணை லவ் பண்ணல. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அபி இன்னமும் அந்த பொண்ணை மறக்காம இருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் அந்த பொண்ணு மறக்காமலே இருக்கிறான். ஆனந்தி இது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. அவன் என்ன பண்ண தெரியுமா? சூசைட் அட்டெம்ப்ட். அன்னைக்கு மட்டும் ½ hour லேட்டா போயிருந்தா இன்னைக்கு என் தம்பி எங்க கூடவே இருந்திருக்க மாட்டான். என்னங்க சொல்றீங்க? சீனியர் அப்படியே பண்ணாரு? என்ன விஷயம்னு தெரியாது. எதுக்கு இப்படி பண்ணாலும் தெரியாது. ஒரே குழப்பமாவே இருந்தது. வீட்டுக்கே அவன் தான் செல்ல பிள்ளை. யாருமே அவனை ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நானே கெஸ் பண்ணேன் லவ்வா தான் இருக்குன்னு. அவனுக்கு ரெக்கவர் ஆனதும் நான் கேட்டேன். அவன் எதுவுமே சொல்லலை. ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். அப்பவும் எதுவுமே சொல்லலை. அதுலேயே புரிஞ்சுக்கிட்டேன் லவ் தானே. பெத்து வளர்த்த அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை வருஷம் அவன் கூடவே இருக்கிறவங்க மறந்துட்டு சூசைட் பண்ணிக்கான்னு எப்படி அவனுக்கு தோணுச்சு? எங்களை பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யாரோ ஒரு பொண்ணுக்காக இவன் உயிரை விட போயிட்டான். எனக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் வந்துருச்சு அப்போ. ஆனா நான் வெளியே காட்டிக்கல. அவனே மனசுல ரொம்ப குழம்பி போயிருந்தான்னு. நான் லவ் பண்ணது தப்புன்னு சொல்லல. அதுல வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். எது நடந்தாலும் மனசுல ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். சூசைடு தான் அதுக்கு முடிவு இல்லை. அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நான் ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன். இந்த 3 வருஷம் அவன் ஃபாரினுக்கு போயிருந்த அப்பவே நாங்க எல்லாரும் அப்படியே அவ்வளவு மிஸ் பண்ணோம். அவன் இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு முடிவு எடுத்துட்டான். அப்படி எதுனா தப்பா நடந்திருந்தா எங்களால ஏத்துக்கவும் முடியாது, அதை தாங்கிக்கவும் முடியாது. அபிகிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா எங்களை பத்தி அவன் யோசிக்கவே இல்லையே. அவன் இல்லைன்னா நாங்க எல்லாருமே உடஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லையே. என்னால நம்பவே முடியலங்க. சீனியர் போல்டா இருப்பாரு. எதையுமே சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாரு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்வாரு. யாருன்னா சோகத்துல இருந்தாங்க கூட எதனா பேசி அவங்க மனசை மாத்தி சிரிக்க வச்சுடுவாரு. எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுவாரு. ஆமா ஆனந்தி, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி அபி வீட்டுல இருந்தாலும் எப்பயுமே கலகலம் தான் இருக்கும். எதனா பேசி எல்லாரையும் சிரிக்க வைப்பான். அபி இருந்தாலே வீட்டுல ஒரு மேஜிக் நடக்கும்.
அப்படின்னாவே எங்க எல்லாருக்கும் ஒரு தனி பாசம், அவ்வளவு பிடிக்கும். இப்படியும் யாருக்கிட்டையும் சரியா கூட அவன் பேசுறதே இல்லை. எப்போ பாரு நல்லாவே தான் இருக்கான், தனியா உட்காந்துட்டு எதனா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் ராஜேஷ் கிட்ட பேசினேன். அப்பதான் எனக்கே தெரியும், திடீர்னு அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனால அதை ஏத்துக்க முடியல. அப்போதான் எனக்கே புரிஞ்சுது எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா அவன் உயிரை விட போயிருப்பானு. அப்போ அவன் மேல நான் கோவப்பட்டேன். அந்த பொண்ணு தான் உயிரை நினைச்சிருக்கான். அதான் தப்பான முடிவு எடுக்க போயிட்டான். ஃபாரின் இருந்து வந்தப்ப எல்லாத்தையும் மறந்து மாறி வந்திருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா அப்படியே தான் இருக்கான், எதையும் மறக்கல. அந்த பொண்ணை பார்க்கணும். என்னை கூட்டிட்டு போவீங்களா ஆனந்தி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீனியர் இந்த அளவுக்கு போயிட்டாரு. அவர் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. இது வேற யாருன்னு அந்த இடத்துல இருந்திருந்தா லவ் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, லவ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சீனியர் லவ் பண்ணாருன்னு தெரியும், படிப்பு பாதிக்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ஆனந்தி, 1 செகண்ட். ஹலோ சார், நீங்க வந்துட்டீங்களா? ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, 10 மினிட்ஸ்லேயே வந்துடுறேன். ஓகே சார். ஆனந்தி அழுவாதீங்க ப்ளீஸ். ஆனந்தி, ஒரு எமர்ஜென்சி, நான் கிளம்புறேன். உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா? இல்லைங்க, நான் போய்க்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சாரி ஆனந்தி, இன்னொரு நாள் பார்க்கலாம். நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பாய் ஆனந்தி. பாய்ங்க. இவர்கிட்ட சொல்லணும், நிலா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடந்திருக்காது. அப்படின்னா சீனியருக்கு தெரியாதா? அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி சொல்லணும். நான் இது எப்படி மறந்தேன்? அவரும் பாவம், 2 பேர் வாழ்க்கையில விதி ஏன் தான் இப்படி விளையாடுதுன்னு தெரியல. இவர் எதுக்கு இந்த பஸ்ல வராரு? முன்னாடி போயிடுவோம். என்ன பேசுவான்னு பார்த்தா முன்னாடி போயிட்டா. இரு, நானும் வரேன். சுனில் எதுக்கு பஸ்ல வராரு? இவர் பஸ்ல வர மாட்டாரே. யார் கூட வந்திருப்பாரு? இவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. என்ன இது? அபியானா நிலாண்ணி? இது மட்டும் அவர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். தடி மாடு, நான் வந்து நிக்கிறது கூட கவனிக்காம கனவு லோகத்துல இருக்க. இருடி உனக்கு இருக்கு. நிலா அண்ணியோட அண்ணன் வந்து பார்த்தாருன்னா அவ்வளவுதான். நம்ம போய் பின்னாடியே நிப்போம். தடியா, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்னங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? என்ன மொச்சிக்கிட்டு போன? இப்ப என்ன சிரிச்சிட்டு வர? அப்படியே தெரிஞ்சது? இல்ல, ஏக்கமா பார்த்துட்டு போன மாதிரியே தெரிஞ்சது. அதான் திரும்ப வந்துட்டு. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே, நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென, தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல் தானே. என்ன இவ்வளவு நெருக்கமா பக்கத்துல வந்து நிக்கிற? ஏய் முட்டரணி, வாங்கிட்டு தான் பேசுறேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா? என்ன பகல் கனவா? நிலா அண்ணன். நிலா அண்ணனா? எங்க இருக்காரு? அங்க பின்னாடி நிக்கிறாரு, கிரீன் கலர் ஷர்ட், அவர்தான் நிலா அண்ணன். இவரா நிலா அண்ணன்? என்ன எம்மையாவும் வந்திருக்கா? போச்சு போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப கோவக்காரரோ? ஆமா, கோவக்காரர் தான். ஓ மண்டை உருள போத நிக்கி. என்ன ஏற்கனவே வயித்துல புளிய கறிக்குது. ஆமா, நான் ஒன்னதான் கை காட்டுவேன். அபி சார் பாவம். அப்போ நான் பாவம் இல்லையா? எனக்கு எதனா ஆச்சுன்னா நீ தனிமரமா நிக்கணும். ஏன்னா நான் தான் உன்னோட வருங்கால கணவர். இந்த மாதிரி கனவு பண்ணிட்டே இரு, ஸ்ட்ரைட்டா நரகம் தான். அங்க போயிட்டு உனக்கு பிடிச்ச பைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு எதுக்கு அங்க போகணும்? அதான் இங்கே பாத்துட்டேனே. போதுமா, முறை போனோம் சொன்னதுல இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்க. நான் எதுவும் பேசுற மைண்ட்ல இல்ல. நானே இங்க என்ன நடக்க போகுதுன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். வாயை மூடிட்டு ஓரமா நில்லு. ஆமா, உன் பேர் என்ன? ஓஹோ, பேர் கூட தெரியாம தான் என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமா, கேட்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சொல்லு. பேரு பேரிகா. அடேங்கப்பா, பேரு செம்மையா இருக்கே. ஊர் என்ன? ஊருக்கவா? இல்ல, நார்த்தங்கா. நல்லா இருக்கு பேரிக்கா. என்ன பேரிக்கா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஏன்னா பஸ்ல பேரிக்கா விக்கிறாங்கன்னு கேட்க போறாங்க. 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்னு. கேட்டா கொடுக்க வேண்டியதுதான். எது? நான் பேரிக்காவை சொன்னேன்.
நிலா இப்படியே காலம் முழுக்க என் கூட இருந்துடு. நான் பண்றது தப்பா சரியானு தெரியல நிலா. உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன் நிலா. லாஸ்ட் வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் நிலா. நான் எப்பயும் எதுக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீயே என்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என் மொத்த உயிரும் உறவும் நீ மட்டும்தான் நிலா. ஹலோ, நீங்க எதுக்கு என் பக்கத்துல உட்காந்தீங்க? ஏன் மூன், நான் உங்க பக்கத்துல உட்கார கூடாதா? உட்கார கூடாது. என் பக்கத்துல உட்கார்றதுக்கு நீங்க யாரு? பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். மூன், இன்னொரு மூணு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நீங்க எதுக்கு இப்படி என்ன தொல்லை பண்றீங்க? உங்களை நான் அடியோட வெறுக்கிறேன். என் மூஞ்சிலே முழிக்காதீங்க.